மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜிஎஸ் வசி. அண்ட் இன்னைக்கு நம்ம பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஸ்பாட் தான் பார்க்க போகிறோம். பட் இதோட கண்டினியூஷன் ஆகுது. என்ன கண்டினியூஷன் பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப நாளாக வந்து யூடியூப் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நீலகிரி டிஸ்ட்ரிக்டை சுற்றி உள்ள இடங்களை தான் பார்த்துட்டு இருக்கோம். கோத்தகிரியில் ஸ்டார்ட் பண்ணோம், கொடநாடு போனோம், ஊட்டி போனோம், அப்புறம் கோத்தகிரியில் எங்கே ஸ்டே பண்ணுறது, ஊட்டியில் எங்கே ஸ்டே பண்ணுறது, இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாகவே ஊட்டியை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே என்ன பார்ப்பாங்கன்னா கார்டன், அந்த லேக்கு, பக்கத்தில் ஷாப்பிங் பண்ணுற இடம், அந்த மாதிரி இடம் மார்க்கெட் தான் பார்ப்பாங்க. பட் ஆக்சுவலாக ஊட்டியில் எக்ஸ்ப்ளோர் பண்ண இடம் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டியிலேருந்து நீங்கள் முதுமலை போனீங்க அப்படின்னா அந்த ரூட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது, பார்க்குறதுக்கு நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது. அண்ட் அந்த ஸ்பாட் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டி டு முதுமலை ரோட் ட்ரிப் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ ஊட்டிலேருந்து முதுமலை போகிறீங்க முடிவு பண்ணதுக்கப்புறம் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. ஸோ 45 கிலோமீட்டர்ஸ் இருக்குது ஊட்டிலேருந்து முதுமலை. அந்த 45 கிலோமீட்டர்ஸ் போகிறதுக்கு 2 hours ஆகும் உங்களுக்கு. அண்ட் அங்கேருந்து மசனகுடிக்கு பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர்ஸ் தான். அந்த 15 கிலோமீட்டர்ஸ் போகிறதுக்கு ஜஸ்ட் 45 minutes ஆகும். ஸோ மொத்த ட்ராவல் பார்த்தீங்கன்னா படம் பார்க்குற டிஸ்டன்ஸ்க்குள்ளே, படம் பார்க்குற டைமுக்குள்ளே நீங்கள் போயிடலாம். ஆனால் அப்படி கண்டினியூஸாக நீங்கள் போனீங்க அப்படின்னா உண்மையிலேயே நீங்கள் நிறைய விஷயத்தை மிஸ் பண்ணிவிட்டீங்கன்னு அர்த்தம். ஆமாம், ஏன்னா அந்த டிரான்ஸ்லேஷன், அந்த நீங்கள் போகிற அந்த டைம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அதுக்கு நடுவில், அந்த ஸ்பாட் நடுவில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட் இருக்குது. இந்த பைன் ஃபாரஸ்ட் நீங்கள் 1 hour ஸ்பெண்ட் பண்ணலாம். அங்கே ஒரு குட்டி லேக் இருக்குது, அந்த சுற்றி ஒரு ஹார்ஸ் ரைடிங் இருக்குது. எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் அங்கே வந்து என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த கார்ன் கிடைக்கும், அப்புறம் பஜ்ஜி கிடைக்கும், டீ கிடைக்கும், காஃபி கிடைக்கும். இதெல்லாமே வந்து அப்புறம் பிரெட் ஆம்லேட் இதெல்லாம் கிடைக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வென்லாக் டவுன் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான இடம். ஏன்னா நம்ம தமிழ் படங்கள் மட்டும் இல்லை, இந்தியன் சினிமாஸில் நிறைய சாங்ஸ், நிறைய சீன்ஸ் எல்லாமே வந்து அந்த இடத்துல ஷூட் பண்ணியிருப்பாங்க. அது ஒரு ஷூட்டிங் பாயிண்ட்டு. பட் ஆனால் வந்து நம்மள மாதிரி காமன் ஆடியன்ஸ்க்கும் வந்து அந்த இடம் வந்து ஓப்பன் தான். டிக்கெட்டும் பற்றி ரொம்ப ஃபேரிங் பற்றி ரொம்ப கம்மி தான். பட் அந்த இடத்துல 1 hour ஸ்பெண்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்சம் த்ரில்லிங்கான இடம் என்ன அப்படின்னு சொல்லணும்னா, பைக்கரா லேக், பைக்கரா வாட்டர் ஃபால்ஸ்ன்னு இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 4 மலைகளுக்கு நடுவில் தண்ணி வரும். அந்த தண்ணி கொட்டி அந்த இடம் ஃபுல்லாக பள்ளமாகி ஒரு பெரிய ஹியூஜ் ஸ்பேஸில் இந்த லேக்கே பார்க்கறதுக்கு பயங்கரமாக இருக்கும். அப்படி இடம் தான் அந்த இடம். ஸோ இதெல்லாம் தாண்டினதுக்கு அப்புறம் தான் கூடலூர் வரும். நீங்கள் ஊட்டிலேருந்து முதுமலை போகிற வரைக்கும் உங்களுக்கு லஞ்ச் எங்கேயுமே கிடைக்காது. பெருசாக லஞ்ச் சாப்பாடும் கிடைக்காது. சின்ன சின்ன இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் கிடைக்கும். பட் நீங்கள் லஞ்ச் சாப்பிடணும், இல்லை ஏதாவது நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் சாப்பிடணும்னா கூடலூர் தான் சாப்பிடணும். கூடலூர் தான் ஒரு சின்ன ஸ்மால் பஞ்சாயத்து டவுன் அது. பட் அங்கே நல்லாயிருக்கும். அங்கே ஒரு டீசெண்டான ஹோட்டல்ஸும் இருக்கும். வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே கிடைக்கும் அங்கே. அதை முடிச்சுட்டு கூடலூர்லேருந்து ஒரு 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 ½ an hour வந்து முதுமலை ரீச் பண்ணிடலாம். அண்ட் முதுமலை போக போகிறோம். முதுமலைக்கு போய் என்னென்னலாம் பார்த்தோம், என்ன நடந்துச்சு, என்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடந்துச்சுங்கிறத ஷேர் பண்ண போகிறேன். வாங்க தொடர்ந்து பாருங்கள். ஸோ அந்த பைக்கரா லேக்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த லேக்லேருந்து மழை பெஞ்சு நிரம்பி அதுலேருந்து வெளியில் வந்த தண்ணி தான் அந்த தண்ணி எல்லாமே. ஸோ நிரம்பி வெளியே வந்த தண்ணியே எவ்வளோ தண்ணி இருக்குது அப்படின்னா, அப்போ பைக்கரா லேக் எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ஆமாம், நான் எப்போ இந்த இடத்துக்கு வந்தேன் அப்படின்னா ஆகஸ்ட் 2021 மான்சூன் டைமில் வந்தேன். அப்போ நல்ல மழை அங்கே. ஸோ பார்க்கவே பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஸோ இதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். அண்ட் இப்போது நம்ம முதுமலைக்குள்ளே என்ட்ரன்ஸில் வந்துவிட்டோம். இதுதான் என்ட்ரன்ஸு. ஸோ இந்த இடத்துக்குள்ள நீங்கள் ரீச் பண்ணணும்னா, அந்த இடத்துக்குள்ள நீங்கள் உள்ளே போய் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னா கண்டிப்பாக நீங்கள் 4:30 PM வரணும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் உள்ளே ட்ராவல் பண்ணும்போது உங்கள் ஓன் ரிஸ்ட்டில் தான் போகிறீங்க. ஏன்னா ஓப்பன் ரிசர்வ் ஃபாரஸ்ட் இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ எங்கேருந்து எந்த அனிமல்ஸ்னாலும் வரலாம். பட் நீங்கள் வந்து சேஃபாக உங்களை வச்சுக்கிறதுக்கு நீங்கள் தான் பொறுப்பு. ஓகே, இப்போது நம்ம அந்த ரோட்டில் மட்டும் தான் போக முடியுமா, உள்ளெல்லாம் போய் பார்க்க முடியுமா, பார்க்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ப்ரைவேட்டாக போய் பார்க்க முடியாது. பட் அந்த ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டே ஒரு விஷயங்கள் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு 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 வேன் சஃபாரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு 1 hour ட்ரிப் இருக்கும். ஸோ அது கூட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ட்ரிப் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 4:30 க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் 4 o'clockலாம் இருந்தால் மட்டும்தான் இந்த ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இந்த ரோடு இல்லாமல் ஆஃப் ரோட் ட்ரிப் கூட்டிகிட்டு போவாங்க. அது நான் ஒரு டைம் போயிருக்கேன். ஓகே, நல்லா தான் இருக்கும். அதுவும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் போனீங்கன்னா அதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த ப்ரைவேட் ட்ரிப் இந்த ரோட்டில் போகிறதுங்கிறது காமன் தான். எல்லாருமே இந்த ரோட்டில் தான் போவாங்க. ஆனால் நீங்கள் உள்ளுக்குள்ளே போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் அதுவும் ட்ரை பண்ணலாம்.
ஓகே, நான் மட்டும் இல்லை, இப்போ என் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன் ஃபேமிலி மெம்பர்ஸுமே வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாங்க இந்த இடத்துக்கு வரும்போது. ரொம்ப க்யூரியஸாக இருந்தாங்க. என்ன பார்க்க போகிறோம், என்ன பார்க்க போகிறோம், என்ன பார்க்க போகிறோன்னு. ஏன்னா பொதுவாகவே இந்த மாதிரி வெயில் காலத்தில் தான் வந்து அனிமல்ஸ் வெளியில் வரும் தண்ணி குடிக்கிறதுக்காக. பட் இப்போ நாங்கள் போனது மழை காலம் அப்படிங்கிறதுனால எல்லாமே வந்து சேஃபாக வார்மாக ஒரு இடத்துல வந்து பதுங்கி இருக்கும். அது மரத்தில் கூட இருக்கலாம், இல்லை எங்கேயாவது வந்து ஒரு புதையில கூட இருக்கலாம். நீங்கள் இந்த வீடியோ மூலியமாக அதை எங்கேயாவது பார்த்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல பார்த்தீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். நானும் எக்ஸைட்டடாக வெயிட் பண்ணுறேன். ஓகே, இந்த முதுமலையில் ஒரு முக்கியமான சம்பவம் நடந்துச்சு. எப்போவுமே நம்ம ஃபாரஸ்ட் போகும்போது என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா நம்ம வசிக்கிற இடத்துல அனிமல்ஸ் வரலாம். அனிமல்ஸ் ஒரு இடத்துக்கே போய் அவங்க இடத்துக்கு போய் நம்ம அனிமல்ஸை பார்க்க போகிறோம். ஸோ அப்போ வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது, ரொம்ப சீரியஸான விஷயங்கள். அது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிட்டு போங்க. அது கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும், யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னென்னா, நீங்கள் ஃபாரஸ்ட்டில் நீங்கள் போகும்போது எங்கேயுமே வந்து இறங்கக்கூடாது, நிறுத்தக்கூடாது. 4 வீலராக இருந்தாலும் சரி, 2 வீலராக இருந்தாலும் நிறுத்தக்கூடாது. அதே மாதிரி வந்து இறங்கி நிற்கவும் கூடாது. அது வந்து சேஃப் கிடையாது. நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, முதுமலை மோசனகுடியில் வந்து புலி நிறைய பேர் அடிச்சிச்சுன்னு சொல்லுவாங்க, இல்லை யானை வந்து உள்ளே வந்து எல்லாரும் இது பண்ணுச்சுன்னு சொல்லுவாங்க. அப்படிதான் உண்மை. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மளோட என்ஜாய் பண்ணுறோன்னு சொல்லிட்டு அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணுறது தான். ஸோ கண்டிப்பாக அது பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் பார்த்து பேசாமல் போங்க. இன்கேஸ் நீங்கள் போகும்போது முன்னாடி வந்து கிராஸ் ஆச்சுன்னா வெயிட் பண்ணி அவங்க போக விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போங்க. அண்ட் ரெண்டாவது விஷயம், ஃபாரஸ்ட்டில் போகும்போது 2 வீலர் இருந்தாலும் சரி, 4 வீலர் இருந்தாலும் சரி, ஃபாஸ்ட்டாக போகக்கூடாது. 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் தான் போகணும். ஓகேவா? அந்த சரௌண்டிங்ஸில் எல்லா இடத்துலையும் வந்து சிசிடிவி கேமரா இருக்கும். அது சர்வலைன்ஸில் பார்ப்பாங்க. ஸோ நீங்கள் வெளியே வரும்போது வந்து உங்களுக்கு ஃபைன் போடுவாங்க. ஸோ மோர் தென் ஃபைன், இதில் நம்மளோட சேஃப்டியும் இருக்குது. ஸோ அதனால் வந்து மெதுவாகவே போங்க. அப்போ தான் நீங்கள் நல்லாவே என்ஜாய் பண்ண முடியும். மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அனிமல்ஸை பார்க்கும்போது நமக்கு பாசம் போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா, நம்ம சாப்பிட்ற சில விஷயங்கள்லாம் வந்து தூக்கி போடுவோம், அதெல்லாம் கொடுப்போம். அதெல்லாம் பண்ணவே பண்ணாதீங்க. ஏன்னா அது நம்ம வந்து இந்த கோவிட் டைமில் வந்து யாருக்கான இங்கே பிரச்சனை வருதுன்னு தெரிய மாட்டேங்குது, என்ன டிசீஸ் வருதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ அது எதுவுமே பண்ணாதீங்க. ஸோ இந்த பிளாஸ்டிக் கவர்ஸை தயவு செஞ்சு போடாதீங்க, வெளியில் போடாதீங்க, ஃபாரஸ்ட்டில் போடாதீங்க. ஏன்னா அந்த இடம் மட்டும்தான் ரொம்பவே கொஞ்சம் தூய்மையாக இருக்குது. ஸோ தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணாதீங்க. இப்படி நாங்கள் போயிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்ன சம்பவம் நடந்துச்சுன்னா, அனிமல்ஸ் நாங்கள் போயிட்டு இருந்தோம். அப்போ வந்து எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்மெண்ட், என்ன பார்க்க போகிறோம், என்ன அனிமல்ஸ் வரப்போகுது ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து என்னாச்சுன்னா, ஒரு யானை வந்து கும்பலாக இருந்தது. ஸோ பொதுவாக சொல்லுவாங்க, கும்பலாக இருக்கிற யானை ஒன்றும் பண்ணாது, தனியாக இருக்கிற யானை மாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் யானைனா பயம் தானே, அதோட சைஸ்க்கும் அதில் எதுக்கும் நம்ம மிதிச்சுன்னா என்னதான் வருது அப்படின்ற மாதிரி. ஸோ அது ஃபாரஸ்ட்டில் நுழைஞ்சிட்டு உள்ளே போயிட்டு இருக்கும்போது எனக்கு முன்னாடி ஒரு செட் ஆஃப் கார்ஸ் கொஞ்சம் தள்ளி நின்றுச்சு. ஸோ நிற்கும்போது என்னென்ன நிற்குது அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தா நானும் லெஃப்ட்டில் ரைட்டில் ரோட்லாம் பார்க்குறேன், எட்டி பார்க்குறேன், ஒன்று பார்க்க முடியல. கடைசியில் பார்த்தா நம்ம நிற்கிறதுக்கு ரைட் சைடில் அப்படியே கண்டினியூஸாக ஒரு 10 யானைகள் நிற்குது, அது ஒரு குட்டிங்களோட. ஸோ அப்போ நிற்கும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கு என்ன பயம் இருக்கும், யானைக்கு என்ன பயம் இருக்கும் அப்படின்னா, நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்க ஏதோ பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். ஸோ அப்போ தற்காப்புக்கு அதுதான் என்ன பண்ணணும்னா, ஓடி வந்து மிதிக்கிறது, இல்லை வந்து நம்மளை துன்புறுத்துறது, இந்த மாதிரிலாம் பண்ணுறது. நம்ம பேசாமல் நின்றுட்டு சைலண்டாக போயிடணும். மோஸ்ட்டாக இன்ஜினை ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா இன்ஜின் ஆன் பண்ணுச்சுன்னா மிரண்டு போயிடும். ரெண்டாவது என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஹார்னே அடிக்கக்கூடாது. அப்போ என்னாச்சு, நம்ம இப்படி பார்த்து நின்றுட்டு போகலாமா வேணாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு. என்னங்கிறத நீங்களே பாருங்கள். சீக்கிரம் போங்க, அங்கே ஒயிட் கலரில் ஏதோ வருது, போங்க. நிறைய நிற்கிது கூட்டமா, போயிருங்க, டக்குன்னு போயிடலாம். வண்டி எல்லாம் போகுது இல்ல, சைலண்டா போயிருங்க. நினைக்கமெல்லாம் கிடையாது, அதெல்லாம் போகாது. வர மூச்சு ஆனை பாரு, மூச்சு ஆனைடா. மெதுவாக செல்லவும், ஆமை இருக்கிறது இங்கே. ஓவர்டேக் பண்ணி போனார் பார்த்தீங்களா, அந்த மாதிரி போகிறது ஆக்சுவலாக ரொம்ப தப்பு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, யானைகள் வந்து நம்ம வந்து பயமுறுத்தவே கூடாது. ஸோ யானை நிற்குது அப்படின்னா பேசாமல் சைலண்ட்டாக இன்ஜினை ஆஃப் பண்ணிட்டு, லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிவிட்டு, ஹார்ன் அடிக்காமல் இருக்கணும். அதுவே வந்து சைலண்ட்டாக பாஸ் பண்ணி போயிடும். நீங்கள் இந்த மாதிரி பண்ணும்போது தான் யானை டென்ஷன் ஆகிடும். நமக்கு ஏதோ வந்து அவங்க பண்ண போகிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு தான் அது கோவப்பட்டு மதம் பிடிச்சி ஏதோ ஒன்று பண்ணுறது. ஸோ அதை புரிஞ்சிக்காமல் அவர் பண்ணிட்டு போயிட்டார். பட் தென் எண்ட் ஆஃப் த ஃபாரஸ்ட்டை கண்டிப்பாக அவர் கேள்வி கேட்பாங்க. ஏன்னா இந்த ஃபாரஸ்ட் சுற்றி இந்த ரோட்டில் எல்லா இடத்துலையுமே வந்து சிசிடிவி மரத்தில் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த சர்வலைன்ஸை கண்டிப்பாக அவர் கேள்வி கேட்பாங்க. ஓகே, அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போது நீங்கள் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சின்ன ரிவர் ஓடுது ஃபாரஸ்ட்டுலேயே. என்னென்னா, இப்போ நமக்கு தண்ணி வேணால் ஃப்ரிட்ஜ் ஓப்பன் பண்ணி தண்ணி குடிச்சிக்கணும். பட் அனிமல்ஸ்க்கு அப்படி கிடையாது இல்லை. ஸோ அதுக்கு ஒரு தண்ணி குடிக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிறீங்களா. ஸோ அதுக்காக தான் பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ரிவர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ பை நேச்சர் தான் அது.
அதனால் அதை கரெக்டாக பார்த்து அழகாக ஃபெசிலிட்டேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ தட் நீங்கள் யானைகள்லாம் பார்த்தீங்கன்னா அங்கே போய் தண்ணி குடிக்கும். நானும் பார்த்துருக்கேன். வைல்ட் அனிமல்ஸும் வந்து எல்லாருமே அதை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கும், அந்த இடத்த வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு 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 லேண்ட்ஸ்கேப் வியூ ஒன்று காமிக்கணும் பாருங்கள். செம்மையாக இருக்கும், செம்மையாக என்ஜாய் பண்ணலாம். அண்ட் இங்கே நீங்கள் அந்த காற்று ஃபீல் பண்ணலாம், நல்லாவே ஃபீல் பண்ணலாம். அந்த பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஏர் வந்து நல்லா ஃபீல் பண்ணலாம். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, சொல்லவே வேணாம், ஃபாரஸ்ட்னாலே வந்து அவ்வளோ பியூராக மெயின்டும். பட் நம்ம கவர்மெண்ட்டும் வந்து நல்லா சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. அனிமல்ஸ் வந்து பயங்கரமாக அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ போக போக நிறைய விஷயங்கள் காமிக்கிறேன். அண்ட் ஏதோ கார் நிற்கிது, அப்போனா அந்த இடத்துல ஏதோ சுற்றி அனிமல்ஸ் இருக்குன்னு அர்த்தம். பட் இங்கே லெஃப்ட்டில் போர்டில் வந்து காட்டு எருமை இருக்குன்னு போட்டிருக்காங்க. இல்லை பாருங்கள், மயில் இருக்க ரைட் சைடில். இப்போ லெஃப்ட் சைடில் ஒரு மயில் காமிக்கிறேன் பாருங்கள், ஸ்லோ மோஷனில். இதில் நீங்கள் ஸ்லோவாக போகும்போது என்ஜாய் பண்ண முடியுதுல்ல, பாருங்கள், அதுவும் கம்ஃபர்டபுளாக ஜாலியாக சுற்றுது. ஓகே, நிறைய விஷயங்கள் பார்ப்போம். கண்டினியூஸாக வீடியோ பாருங்கள். என்ன ஃபைன் போடுவான்? மான்குட்டிடா. போர்டு இருக்குல்ல, புலிதான் இந்த அடிக்குது மான் கூட்டம். அந்த மான் கூட்டத்தை பாரு, கண்ணாடி திறந்து பாரு. ஓ, அதுதான் வீடியோ எடுக்கறாங்களா? மான் கூட்டத்தை பாரு. ஆட்டோமேடு எல்லாம் மலைக்கு மான்குட்டிடா மிஷு. இந்த ரைட்ல பாருங்க ஆண்டி, உங்க பக்கம் தான் நிக்குது. மணி கட்டி இருக்கு. பாகனோட இருக்காங்க. சாப்பிட கூட்டிட்டு வராங்க போல. நீங்க மெதுவா போங்க. அவர் பாகனோட தானே இருக்காங்க. இல்ல பாகனோட தான் இருக்கு. ஆனா பேர் முச்சு ஆனடா, அங்க பேர் அவ்வளவு பேர் ஆன நின்னுக்கு பேரா. அந்த மசினகுடியோட ஸ்டார்டிங். ஸோ இந்த இடத்துல வந்து பஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க, டூரிஸ்ட் வேன்ஸ் அலோவ் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா கார் மட்டும் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான இடம். அண்ட் இந்த பிரிட்ஜ் ரொம்ப சென்சிட்டிவ்ங்கிறதுனால ஹெவி வெஹிக்கிள்ஸ் நாட் அலோட். ஸோ நீங்கள் பஸ்ஸில் வந்தீங்கன்னா இந்த இடத்துல பார்க் பண்ணிட்டு லோக்கல் வெஹிக்கிள்ஸ்லாம் போகிற மாதிரி இருக்கும். அண்ட் முதுமலையிலேருந்து மசினகுடி பார்த்தீங்கன்னா இட் இஸ் 15 கிலோமீட்டர்ஸ். நான் சொன்ன மாதிரி 45 மினிட்ஸ் ட்ராவல் தான். ஆனால் அந்த 45 மினிட்ஸ் போகிறதே தெரியாது. ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் பார்த்தது ஜஸ்ட் டைலர் ஃபாரஸ்ட் தான். இப்போ தான் நீங்கள் வந்து ஆக்சுவல் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டை பார்க்க போகிறீங்க. இங்கே ரொம்ப 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 ரிஸ்க்கு ஜாஸ்தி. நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ இதுதான் வந்து புலிகள் காப்பகம். உள்ளே வந்து இப்போது க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. புலிகள் யானைகள்லாம் வந்து உள்ளே வந்து எப்படி சர்வ் பண்ணுறது, அவங்க கூட எப்படி பழகிறதுன்னு சொல்லிக் கொடுப்பாங்க. அண்ட் இப்போ நம்ம முதுமலைலேருந்து மசினகுடி போயிட்டுருக்கோம். அண்ட் ரோடு இப்போ ரொம்ப குறுகலாக இருக்கும். அண்ட் நீங்கள் நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். முதுமலையை விட இதுதான் வந்து உள்ள டென்ஸ் ஃபாரஸ்ட்டு. ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் அடிக்கடி டிவியில் பார்ப்பீங்க, நிறைய இடத்துல நியூஸ் பேப்பரில் பார்ப்பீங்க, புலி அடிச்சதுன்னு சொல்லுவாங்க. இப்போ கூட வந்து TN41 புலிங்கிற புலி வந்து அடித்து கொண்டுச்சுன்னு சொன்னாங்களா, அது வந்து இந்த இடம் தான் அந்த இடம். அண்ட் ஏன்னா நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் ஃபாரஸ்ட் எந்த அளவுக்கு இறங்கி கிரவுண்ட் லெவலுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். அண்ட் நீங்கள் எல்லா வகையான அனிமல்ஸும் நீங்கள் கண்டிப்பாக பார்க்கலாம். நானும் நிறைய பார்த்தேன். அண்ட் வந்து அந்தளவுக்கு ரிஸ்க் ஜாஸ்தி. இந்த இடத்துல நான் என்ன சொல்லுவேன்னா, கண்டிப்பாக நீங்கள் இந்த இடத்த ஃபாலோ பண்ணியே ஆகணும். என்னென்னா, உங்கள் ஸ்பீட் லெவலை கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க, 30ல் போங்க. ரெண்டாவது, உங்கள் விண்டோ கிளாஸை வந்து இறக்காதீங்க. ஏன்னா எங்கேருந்து என்ன வரும்னு தெரியாது. நம்ம கிரவுண்ட் லெவலில் இருக்கும், சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கிராஸ் லெவல் பார்த்தீங்கன்னா அது மேலே இருக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ மான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த டென்ஸ் ஃபாரஸ்ட்டில் வரும்போது எவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது பாருங்கள் மான். நம்ம முன்னாடி பார்க்கும்போது 2-3 தான் இருந்தது. இங்கே பாருங்கள் எவ்வளோ மான் லெஃப்ட்லேயும் ரைட்டில் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ என்ன ஆகும்னா, நீங்கள் மேபி ஃபாஸ்ட்டாக வரும்போது இந்த மான் வந்து ரோட்லேருந்து தவும், அந்த ஒரு பக்கத்துலேருந்து இன்னொரு பக்கத்துக்கு வந்து ஜம்ப் பண்ணும். அப்போ நம்ம காரில் அடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அதோட கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ரிசனும் உண்டு, அட் த சேம் டைம் ஃபைனும் உண்டு. ஸோ அதுக்காக தான் நான் சொல்கிறேன், நீங்கள் வந்து ரொம்ப கம்மியான ஸ்பீட்லேயே போங்க. அப்போ தான் என்ஜாய் பண்ண முடியும். அவங்கள அந்த வைல்ட் அனிமல்ஸையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் போகலாம். நான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணி போகிறேன். இது வந்து என்னோடய 3rd டைம் இந்த இடத்துக்கு நான் வர்றது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா. சில இடத்துக்குலாம் போனால் நம்ம வந்து அதான் போயிட்டோமே முடிஞ்சிருச்சுன்னு தோணும். பட் இந்த இடத்துக்கு ஒவ்வொரு வாட்டி வரும்போதுமே ஒரு விதமான எக்ஸ்பீரியன்ஸ் தான். ஸோ இந்த வாட்டி நான் வந்து என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸோட வந்திருக்கேன். அண்ட் லிட்டலாக அவங்களும் வந்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணுறாங்க. அண்ட் ஒவ்வொரு டேர்னிங்லேயுமே வந்து நான் வெயிட் பண்ணுறேன். என்ன ஒரே விஷயம்னா, யானைகள் கூட்டமாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை. யானைகள் தனியாக யானைகிட்ட மட்டும் மாட்டிடக்கூடாது. அண்ட் நம்ம ஓன் ரிஸ்கில் தான் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். அதனால் ஒவ்வொரு டேர்னிங் வரும்போதும் ஹார்ன் அடிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க உள்ளே வரும்போது. ஆனால் ஹார்ன் அடிக்க முடியாது, நம்ம மெதுவாக தான் போக முடியும். அண்ட் என் காரில் இருக்க 5 பேருமே 5 டைரெக்ஷனுமே பார்த்துட்டே வந்துட்டு இருந்தாங்க. எங்கே என்ன இருக்குது, எங்கே வருது அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அது ரொம்பவே சூப்பராக இருந்தது. அந்த த்ரில்லிங், அந்த மொமெண்ட்டே த்ரில்லிங்காக இருந்தது. அந்த 45 மினிட்ஸுங்கிறது ஜஸ்ட் 45 செகண்ட்ஸ் மாதிரி இருந்தது.
ஸோ இந்த ஃபாரஸ்ட்டில் டென்ஸில் நீங்கள் போகும்போது இந்த வந்து மூங்கில் மரங்கள் பார்க்கலாம். அண்ட் இங்கே இருக்கிற பீப்புள் என்ன சாப்பிட்றாங்கன்னா அந்த மூங்கில் அரிசி தான் சாப்பிட்றாங்க. இந்த மூங்கில் அரிசி சாப்பிட்றது என்ன ஆகுதுன்னா பல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் சொல்கிறாங்க. அதாவது சுகர் பிபி எதுவும் வராது, அவங்க வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பாங்க பீப்புள், அவங்க வந்து எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது நான் அந்த ஊர் மக்கள்கிட்ட பேசும்போது தெரிஞ்சுது. சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ ஒரு 2 மினிட்ஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னா மூங்கில் மரங்கள்லாம் இருந்தது பார்த்தீங்களா. ஸோ அவங்களே இந்த மூங்கில் அரிசியை வந்து கல்டிவேட் பண்ணி அவங்களே பண்ணிப்பாங்க போல இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஆல்மோஸ்ட் நெருங்கிட்டோம். ஸோ இப்போ நம்ம உள்ளே வந்துட்டுருக்கோம். அண்ட் மசினகுடி ரீச் பண்ண போகிறோம். அண்ட் ரீச் பண்ணுறதுக்கு முன்னாடியே தான் நம்ம மானை பார்த்தோம், என்ட்ரன்ஸ்லேயே மானை பார்த்தோம். அண்ட் புலிகள் காப்பகம் உள்ள ஒன்று இருக்குது, அங்கேயும் நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ நீங்கள் பார்க்குறது வந்து என்னென்னா காட்டு எருமைகள். எவ்வளோ காட்டு எருமைகள் இருக்குது பாருங்கள். இந்த காட்டு எருமைகள் என்ன பண்ணுன்னா அந்த மானுங்களை வந்து குத்துறது, மான்களை போய் கொம்பால் வச்சு குத்துறது. அப்புறம் அதே மாதிரி புலி டைகர் ஏதாவது 1-2 வந்துச்சு அப்படின்னா இதுவும் சும்மா இருக்காது, அதோட ஈக்குவலாக போய் போட்டி போடும். இதுவரை நீங்கள் பார்த்தது எல்லாமே டீசர் ட்ரெய்லர் தான். இனிமேல் தான் நீங்கள் வந்து ஆக்சுவல் படத்தையே பார்க்க போகிறீங்க. ஆமாம், இப்போ நம்ம முதுமலை மசனகுடி போயிட்டோம். மசனகுடியில் நம்ம காரை வச்சுட்டு அந்த ஊர் பீப்புளோட ஜீப்பில் ஒரு சஃபாரி போயிருக்கோம். அப்போ நடந்த விஷயங்களை அடுத்த வீடியோவில் பாருங்கள். அன்டில் தென் டேக் கேர், பாய், ஜிஎஸ், வசி.